அவர் என்னை நோக்கி இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகி ஆண்டவரே தேவரே அதை அறிவேன். இப்போ என்னது ஏசப்பா இதை அறிஞ்சிருக்காரு. இது உயிரடையுமான நம்ம சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும் நிச்சயமா. அவர் என்ன சொல்ற, இந்த சூழ்நிலையை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன சொல்லணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆண்டவர் எவ்வளவு வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு, என்னென்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு தெரியுமா? பாழான ஸ்தலங்கள் கட்டப்படும், பாடலும் ஆடலும் மீண்டும் கேட்கும், என் ஆலயம் அது கட்டப்படும். இப்படி தீர்க்க தரிசனங்களை இந்த ஏரியாவில் நம்ம சொல்லணும். நம்ம சூழ்நிலையை பார்த்து சோர்ந்துதான், ஆனா சூழ்நிலைகளை அல்ல, சூழ்நிலை மத்தியில அசைவடைகளை ஆவியானவரை நம்ம நோக்கி பார்க்கணும். ஆவியானவரே என்ன இடியே விழுந்தாலும் அந்தந்த நேரத்துல இந்த ஸ்தானத்துல வந்து நின்றுடணும். இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கேன், நீ அதிகாலமே என் சமூகத்துல வந்து நில்லு ஆயத்தமாகி. கர்த்தர் வந்து கூப்பிட்டுருக்காரா, சரி காலை வச்சுட்டோமா, அப்போ ஆயத்தமாகி 5 மணினா இங்கே 5 மணி, 7 மணினா 7 மணி, இப்படி உட்காரும்போது கர்த்தர் நிறைய நம்மளை அபிஷேகிப்பார். இந்த சூழ்நிலையை மாறிடும். இது என்னன்னா, இப்போ நம்ம ஆராதிக்காதனால, தேவ ஆவியானவர் இல்லாதனால பிசாசோட ஆவியை கிரியை செய்யுது. அப்போ இதை நம்ம துதிக்கும் போது அந்த கிரியெல்லாம் அழிஞ்சு போயிடும்.